Hi friends, welcome to Kitchen Tips in Tamil. இன்னைக்கு வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற இந்த ஹேர் பேண்டை யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. இந்த பாயெல்லாம் நம்ம வீட்டில் என்னதான் ரோல் பண்ணி வச்சாலும் அது கீழே விழுந்துரும், இல்லைனா இந்த மாதிரி கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பேண்டை நீங்கள் அந்த பாய்க்கு போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எலாஸ்டிக் போயிட்டு ஹேர் பேண்ட்லாம் நிறைய வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேண்டோ இல்லை ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் இந்த மாதிரி பாய்க்கில் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும், கலைஞ்சி போகாது, கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸும் நிறைய சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம குழந்தைக்கு லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி குழம்பு டப்பாலாம் வச்சு அனுப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்க ஆட்டிட்டு போகிறப்ப அந்த குழம்பு டப்பாலாம் கீழே சாய்ச்சிக்கும். குழம்பெல்லாம் லஞ்ச் பேக்கில் ஊற்றிட்டு பேக்கே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த கரெல்லாம் வேறு பிடிச்சிக்கும், எண்ணெய் கரெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேண்டில் சேஃப்டி பின்னை இந்த லஞ்ச் பேக்கில் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேண்டையும் லஞ்ச் பேக்கையும் வச்சு ஒரு கார்னரில் இந்த மாதிரி பின் போட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு டப்பாவை நம்ம அந்த ஹேர் பேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்து ஆடாது, கீழே ஊற்றிக்காமல் இருக்கும். ஸோ குழந்தைங்க எவ்வளோ தான் ஆட்டிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அந்த லஞ்ச் பேக்கில் இருக்க அந்த குழம்பு டப்பா கீழே சாயவே சாயாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு வச்சு காமிக்கிற பாருங்கள். நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஹேர் பேண்டில் அந்த குழம்பு டப்பாவை வச்சுட்டேன். நீங்கள் எவ்வளோ தான் சாய்ச்சாலும் அந்த குழம்பு டப்பா கீழே சாயாது, ஸ்டிஃபாக நிற்கும். இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ லஞ்ச் பேக்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு லஞ்ச் பேக்கை ரொம்ப தேய்ச்சி க்ளீன் பண்ணுற வேலைலாம் மிச்சமாகும். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கீழே விழவே விழாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாச்சும் விசேஷம் அந்த மாதிரி டைமில் நம்ம வலையெல்லாம் நிறைய போட்டுட்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். துணி துவைக்கிறதோ இல்லை பாத்திரம் துவைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வளையல் போட்டுட்டு ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேர் பேண்ட் இருந்தாலே போதுங்க. ஒரு ஹேர் பேண்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேண்டை கையில் மாட்டி விட்டுருங்க. அந்த வலையெல்லாம் வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லாக் ஆகிற மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா வலையெல்லாம் கொஞ்சம் கூட மூவ் ஆகாதுங்க, ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம வேணுன்றப்ப எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வலையில் போட்டு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை கையில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி துவைக்கிறப்போ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் கையில் நிறைய வலையில் போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி டாப்பு பேண்ட் எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டாப்பையோ பேண்ட்டையோ ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஹேர் பேண்ட் இல்லைனா கூட ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரப்பர் பேண்ட் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷெல்ஃபில் கூட நீங்கள் டாப் பேண்ட்டெல்லாம் செட்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். துணியெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும், கலையாமையும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தொடப்பத்தில் கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கயிறெல்லாம் போட்டு கட்டுறப்போ ஒரு சில டைம் அது வந்து கழண்டு வந்துடும். ஸோ டைட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் போன ஹேர் பேண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி நல்லா புதுசாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த தொடப்பத்தில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கோங்க. நான் 2 சுற்று போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த நூலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கிச்சனில் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் மாவு பேக்கெட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா அதில் வண்டுலாம் வந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சு யூஸ் பண்ணாலும் எந்த வண்டு பூச்சி எதுவுமே இறங்காது. ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் பேண்ட் போட்டுட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுடைய சிரப் பாட்டில்லாம் நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் வெளியே அப்படின்னா அந்த சிரப் பாட்டில்லாம் கீழே சிந்தி ஃபுல்லாக பேக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி சிரப் பாட்டில் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி 2-3 முடிச்சு மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சிரப் வந்து கீழே சிந்தினாலும் அந்த ஹேர் பேண்டில் தான் இருக்கும். நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி சிரப் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. கீழெல்லாம் சிந்தாமல் சேஃபாக இருக்கும்.
நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, அதை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எலாஸ்டிக் போன ஹேர் பேண்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் எலாஸ்டிக்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஹேர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஸ்க்ரீனுக்குலாம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் பேண்ட் வச்சு ஒரு டவல் ஹோல்டர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு வளையல் எடுத்துக்கோங்க, கண்ணாடி வளையல் இல்லை பிளாஸ்டிக் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வளையலில் இந்த ஹேர் பேண்டை மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு இதை ஒரு ஆணிலையோ இல்லை வால் ஹூக்லேயோ நீங்கள் மாட்டிட்டு நம்ம டவல் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். டவலெல்லாம் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் கிச்சனில் கூட இந்த மாதிரி மாட்டிட்டு கிச்சன் டவலெல்லாம் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் பேண்ட் வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.